நம்ம என்ன பண்ண போகிறோம்? காடை சூப்பராக காடை வறுவல் செய்ய போகிறோம். சரிங்களா, வாங்க காடை வறுவலை செய்வோம். எந்த ஒரு கறி எடுத்துகிட்டு வந்தாலும் முதல்ல சுத்தமாக கழுவிப்போம். மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு சுத்தமாக கழுவிக்கிட்டு சமையல் செய்வோம். இந்த காடையை உரிச்சி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் சுத்தமாக இருக்காது. சின்ன சின்ன முடிகள்லாம் அங்கங்கே இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்து சுத்தமாக எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு முறை கழுவிட்டேன். இப்போ மஞ்சள் தூள் போட்டு கழுவுறதுனால 1-2 இருக்கும். அதனால் எடுத்து போடுறேன். சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்ப்போம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அப்போ தான் அந்த மசாலாலாம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது, காடையோடவே ஒட்டி இருக்கும். இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு காடையை எடுத்து நல்லா மசாலாவை உள்ளே வெளியே நல்லா போட்டு மசாலாவை ஏற்றுவோம். எந்த அளவுக்கு மசாலா ஏறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு மசாலாவில் புளிப்பு சுவை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் எலுமிச்சம்பழம் 1 மட்டும் சேர்த்துக்கலாம். ஓவராக புளிப்பு வேணாம். தேவையானா நம்ம ஃப்ரை பண்ண பிறகு சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது. மொத்தம் 20 காடை எடுத்துன்னு வந்திருக்கோம். போதும், மசாலா கரெக்டாக ஆயிடுச்சு. மீதி இல்லாமல் போதும். இதுக்கு பாருங்கள், மசாலா ஏற்றியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்குது காடை வறுவல். காடை மசாலாவை ஏற்றி 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஊற வச்சு. நம்ம அடுப்பு ரெடி பண்ணிப்போம். டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுருவோம் இன்றைக்கி. சமையல் எண்ணெய் 2 லிட்டர் மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா இது காடை தானே, சின்னது கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். சமையல் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். 2 லிட்டர் மட்டும் ஊற்றிக்கலாம். மசாலா ஏற்றி ஊற வச்சுருக்கோம் இல்லையா காடை, அதை நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடியில் போய் தங்கியிருக்கும் மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒன்றா எடுத்து எண்ணெய் சூடு ஏறின பிறகு, நல்லா சூடு ஏறின பிறகு ஒன்றா எடுத்து வறுத்து எடுப்போம். காடையை நல்லா திருப்பி விட்டுக்கிட்டு
நல்லா வறுக்கணும் இல்லையா, அதனால் ஒரு முறை மேலே கீழே திருப்பி விட்டுக்கலாம். வறுந்துட்டு ஒரு தீஞ்சிட போது நார்மலாக பார்த்துக்கலாம். பாருங்கள், செம்மையான கலராக இருக்குது, மணமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வறுந்துருச்சு, செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரை. நம்ம எல்லா காடையும் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள், மொத்த காடையும் வறுத்து எடுத்துட்டோம். ஃப்ரை பண்ண காடையெல்லாம் ஒரு தனி இலையில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. காடை வறுவல், காடை வறுவல் பாருங்க, காடை வறுவல். ஆஹா, சூப்பருங்க. நானே இப்போ தான் முதல் முறையாக காடை வறுவல் செஞ்சு நானே இப்போ தான் முழுசாக சாப்பிட்றேன். எலும்புலாம் கூட நல்லா வறுந்துருக்கு, அப்படியே மென்று சாப்பிட்டுடலாம். சூப்பருங்க, செமையாக இருக்குது. ஏதாவது எலும்பு மிச்சமாவதா பாருங்கள், அவ்வளோ வறுந்துருக்கு. எப்படி இருக்குது, நல்லா வறுத்துருக்குண்ணா. இது கூட மிச்சமாகாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு நல்ல ரெசிபி உங்கள் வீட்டில் நல்லா வறுத்து சாப்பிடுங்க. நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு கடையை சாப்பிடுவோம், என்னால் முடியல, சாப்பிடாமல் இருக்க முடியல, சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். காடை வறுவல் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வெரைட்டியில் நிறைய ரெசிபி உங்களுக்கு செஞ்சு அசத்தலாம். சரிங்களா? ஓகே, பாய்.